நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதிதாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது நமக்கு தெரிந்த கைரேகை கலையை மக்களுக்கு தெரிவித்து, அதாவது மிக எளிமையாக கையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டறேன். உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் புரிகிற மாதிரி தான். இப்போ முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது இல்லாமல் நான் போடக்கூடிய காணொலிகள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பயன்பெறலாம் என்று கூறி, இன்றைக்கு நம்ம குருமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். குருமேடு, அதாவது ஒரு நம்ம போர்டு வந்துடுவோம். இப்போ இந்த கையில் படம் காணும் பகுதி 7, அதில் நம்ம குருமேடு, நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது இதுதான் குருமேடு. இந்த குருமேட்டில் குருமேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குருமேட்டில் என்ன குறிகள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குருமேடு ஒரு சாதாரணமாக நீசமாக இருந்தால் கூட குரு பகவான் நல்லதையே செய்வார். அவருடைய கோச்சார கிரகம், கோச்சாரமும் சுற்றி வராருல, இப்போ பிறந்த ஜாதகத்தில் குரு நீசம் சார், அதனால் அவருக்கு ஒன்றுமே கிடையாதுலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கையில் குரு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்காரு. பள்ளமாக இருக்காருன்னா அவர் உடனே கெட்டு போயிடுவார். அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. குழந்தை இல்லை, தனம் இல்லை. குரு தான் வந்து குழந்தையை கொடுக்கக்கூடியவர். குரு தான் தனகாரகன். குரு குழந்தையை கொடுக்கக்கூடியவர். மக்களுக்கு எல்லாம் நன்மையை செய்யக்கூடிய முழு சுபகிரகம் குரு பகவான் தான். மற்ற கிரகம் கூட எந்த கிரகத்தோட சேரும் போது கெட்டு போயிடும். இது கெடாது. அப்படியே கெட்டாலும் அதனுடைய பார்வை மூலமாக நல்லதை செய்துவிடும் குரு பகவான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப குரு பகவான் நீசமா இருக்காருன்னு வச்சுங்க, உழைப்பு மூலமாக கையில வந்து ரொம்ப பலமா இருக்காரு. ஜாதகம் நம்ம கைக்கு வந்துடும், கையில ரொம்ப பலமா இருக்கிறார். அப்படிங்கும் போது உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. சுயநலவாதியா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு சுயநலம் இருக்கும். வாழ்க்கையில எப்படியாவது அவங்க பொருளை சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. குழந்தையும் கொடுத்துருவார். இப்ப இந்த குரு பகவான் ஆட்சியா இருக்கார். ஒரு நல்ல ஒரு மேடு நல்ல ஒப்பி ஓரளவு நல்லபடியா இருக்காருன்னா குரு பகவான் மிக சிறப்பான நல்ல பலன்களையே கொடுப்பார். இந்த இறுதி ரேகைக்கு பார்த்தீங்கன்னா, இறுதி ரேகை குருமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார பதவியை கொடுப்பார். அதிகார பதவி, குருனாலே அதிகாரம், பதவி, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நன்மையை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசான். அதாவது சுக்கிர பகவான் அசுர குரு, இந்த குரு பகவான் தேவர்களுக்கு குரு. எல்லாருக்கும் குரு பகவான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஒரு மத போதகராக, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவர் தலைமை பண்பை வகிப்பதற்கு வாய்ப்புண்டு. குருமேடு நல்லா இருந்ததுன்னா எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த வெற்றி, துறை சார்ந்த பதவி, துறை சார்ந்த அதிகார பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குருமேடு உச்சமா இருக்கு சார், நல்ல அதிகமா அளவுக்கு அதிகம் உச்சமா இருந்ததுன்னா அவர்கள் அதாவது ரொம்ப சர்வாதிகாரியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வீட்டுல உட்காந்து கால் மேல கால் போட்டு அதை எடு இதை எடு ஃபேன் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்வாதிகாரி. வீட்டுல இருந்தா அதே வந்து போர் படை தளபதியாக இருந்தால், அதாவது மக்களை அதாவது போர் படையை வழி நடத்தக்கூடிய ஒரு மிலிட்ரியில ஒரு நல்ல ஒரு ஆபீசரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து நீதி, நேர்மை, ஒழுக்கம், அதிகாரம் தான் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு குரு பகவான் நல்ல ஒரு உச்ச நிலையில இருந்தாருனாலும் ஒரு நன்மையை தான் செய்வார். அதாவது நல்ல அதிகாரமான ஒரு பதவி, ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். ஒரு பொருளை வச்சாங்கன்னா அது கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதாவது வச்ச இடத்துல வச்சது அப்படியே கரெக்டா இருக்கணும். ஒழுக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருந்தால் எந்த துறையில் இருந்தாலும் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். இன்னும் சொல்ல போனா அதாவது சேவை சார்ந்த துறைகள்ல இருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒரு சுபகிரகமாக குரு பகவான் இருக்காரு. போர் படையில தலைமை ஏற்கும் பண்பு, இன்னும் சொல்ல போனா எங்க போனாலும் ஒரு அதிகாரத்தை கையில எடுத்துப்பாங்க. அந்த உச்சமா இருந்ததுன்னா, குரு உச்சமா இருந்தா எங்க போனாலும் ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அவங்க போய் தலைமை ஏற்றுப்பாங்க. தலைமை ஏற்று இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு குரு மேடு உச்சநிலையில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு மேட்ல எந்த குறி இருந்தாலும் அதிகமாக கெடுதல் செய்யாது.
ஒரு சில குறிகள் தான் இதுல வந்து கெடுதல் செய்யும். இப்ப இந்த குருமேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார். இந்த இடத்துல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. அப்ப உங்களுக்கு அதிகார பதவியில் இருந்தா அந்த புள்ளி மறையும் வரை உங்களுக்கு அதிகார பங்கம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி தடைபடும்னு சொல்லலாம். இந்த ஒரு குறைதான் ஒழிய மிச்சப்படி இப்ப இன்டு மார்க் இருக்கு சார். மிகச்சிறந்த அமைப்பு. இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். இந்த குருமேட்ல ஒரு ஸ்டார் குறி இருக்கு. அப்ப உழைச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. ஒரு ஸ்டார் குறியும் ஒரு திரிசூல் அமைப்பும் இருந்தா பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப திரிசூலம் மட்டும் இருக்கு. இந்த குருமேட்ல திரிசூலம் மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மன ஒற்றுமையுள்ள கணவனோ மனைவியோ கிடைத்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. திடீர் வருமானம் உண்டு. அப்படிதான் ஒரு சதுரம் இருக்கு சார். அந்த குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு. எதையுமே ஒரு பெருசாவே நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செல்வம் பொருள் எல்லாம் இருந்தாலும் அதை கொண்டு மமதை அடையாமல் நீதி நேர்மை தர்மம் சத்தியம் தவறாமல் வாழ்க்கையில் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஒரு முக்கோணம் இருக்கு சார். இந்த குருமேட்ல ஒரு முக்கோணம் குறி இருந்ததுன்னா அவர்கள் அரசியல் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்ல மிக பெரும் தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய நல்ல தலைவராக இருப்பார்கள். குரு பகவானா ஒரு மதத்தினுடைய ஒரு தலைவர். எங்கு சென்றாலும் தலைமை பண்பை ஏற்கக்கூடியவர். அதிகாரமான ஒரு பதவியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குழந்தையை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், அனைத்தையும் நன்மையே மக்களுக்கு செய்ய உருவெடுத்தவர். வழி நடத்தக்கூடிய மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல சுபகரம் தான் குரு பகவான். குரு பகவான் எந்த இந்த இந்த மேட்ல வந்து எந்த குறிகள் இருந்தாலும் கெடுக்கவே கெடுக்காது. தீவு இருந்தா தீவு இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க, உறவினர்கள் அவங்களை கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தீவு இருந்ததுன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வந்துருவாங்க, அவங்கள கீழே இழுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்டில் எந்த குறிகள் கண்டாலும், அதாவது நம்ம அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் சொல்லிட்டு எந்த குறிகள் கண்டாலும் மிக சிறந்த அமைப்பு. இந்த சூரிய ரேகை வரும் வயதில் அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் வந்து வேறு பெரிய நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மீன் தாமரை இந்த மாதிரி அரச கிரகம் ஈட்டி வேல் வில் வால் இந்த மாதிரி ஏணி இந்த மாதிரி எந்த குறி இருந்தாலும் குருமேட்ல மிக சிறந்த பலனையே கொடுக்கும். குரு பகவான் வந்து நன்மையை தான் செய்வார் ஓரளவு. எப்ப செய்வார்? அந்த சூரிய ரேகை வரும்போது. இப்ப கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது நல்லது செய்ய சொல்றாங்கல்ல, இதுல இதே மாதிரி இங்க சூரிய ரேகை வரணும் சார். சூரிய ரேகை வந்தா நல்லது செய்வார். சூரிய ரேகை வரலன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். உங்களுடைய கர்மா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும். நல்ல கர்மம் செஞ்சிருந்தீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே நடைபெறும். ஒண்ணு கவலைப்படணும். உங்க கையை பாருங்க, ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். கையில குரு மீது நல்லா இருக்கான்னு பாருங்க. வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா உயர்ந்துருவீங்க. முயற்சி செய்ய வேண்டும். குரு பகவான் வந்து ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர்கிட்ட ஒழுக்கமாக நீதி நேர்மையோட சத்தியம் தவறாமல் இருந்தா நல்லபடியா இருப்பார். அவர் வந்து அளவுக்கு அதிகமா உச்சமா இருக்காருன்னா சர்வாதிகார தனத்தை கொடுப்பார். நமக்கே தெரியும். நம்ம போனோம்னா எங்க போனாலும் ஒரு கம்பீரமான தோற்றம், ஒரு படை தலைவர் மாதிரி ஒரு மாதிரி கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் அதாவது நீசமா இருந்தா ஒரு அடக்க உடக்கமா இருப்பாங்க, சுயநலவாதியா இருப்பாங்க. ஆட்சியா இருந்தா நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பதவியை வழங்கிடுவாரு. அதாவது அதிக உச்சமா இருந்ததுன்னா அதிகாரத்தை கொடிகட்டி பறக்க வச்சிருவாரு. ஆக மொத்தம் அவர் எப்படி இருந்தாலும் நன்மையே செய்வார். இந்த குரு மேட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும், இப்ப சுக்கர மேட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி போகுது சார், உடனே கெடுதல் பண்ணிடாது. கோடிய கொட்டி கொடுக்கக்கூடிய ரேகை தான் அந்த ரேகை. வந்து குருமேட்டுக்கு எந்த ரேகை போனாலும் கெடுதலே பண்ணாது. இப்ப இந்த இறுதி ரேகை இங்க வருது குருமேட்டுக்கு. நல்ல படிப்பு, நல்ல செல்வம், நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இறுதி ரேகை இந்த வரைக்கும் லாஸ்டா போச்சுன்னா சர்வாதிகாரத்தான அதிகமா இருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றத கேட்கற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்க இருந்து சந்திரமேட்ல இருந்து குருமேட்டுக்கு போனாலும் சரி, சுக்கரமேட்ல இருந்து போனாலும் எந்த மேட்டில் இருந்து இப்ப கீழே இருந்து போற விதி ரேகை கூட இப்படி போச்சுன்னு வச்சுங்க, அவருக்கு டிராவல் மூலமாக போக்குவரத்து வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் சென்று பிசினஸ் மூலமா வாழ்க்கையில கோடியா குமிச்சு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. குரு பகவான் நல்லா இருந்து இந்த மேட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும் நன்மையே செய்யும். தீமை செய்யாத ஒரே ஒரு கிரகம் குரு பகவான். உங்க கையில குரு மேட்டை பாருங்கள், குரு மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பாருங்கள். குரு மேட்டில் அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க.
எல்லாமே நன்மை தான் நடக்கும். புள்ளி, தீவு இந்த மாதிரி ஒரு கெடுதலான குறிகள் கண்டால் ஒரு சில சின்ன சின்ன கெடுதல் வரும். அதே மாதிரி இங்க இந்த மேட்ல வந்து ஒரு வளைகுறி இருக்கு சார். இப்படி வளைகுறி இருக்கு. ஆகாச கோட்டை கட்டுவார். இருக்கிறத இல்லம் பாரு, இல்லாத இருக்குது பாரு, என்ன மாதிரி ஆகுமா அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆகாச கோட்டை. இது மாதிரி சின்ன சின்ன ஒரு கெடுதல் தான் நடக்க முடியும். மிகப்பெரிய தவறுகள்லாம் நடக்கவே நடக்காது. குருமேடு நல்லா குருமேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் உயர்வீர்கள். குருமேடு சரியில்லைன்னா சுயநலத்தோடு வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு முயற்சி செய்ய வேண்டும். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும். அதாவது மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு. குரு தான் தெய்வத்தை காமிக்கணும். தெய்வத்தை காண்பிக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய, மக்களை வழி நடத்தக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நம்ம குரு பயிற்சி வந்ததுன்னா கோயிலுக்கு போறோம், குருவை வணங்குகிறோம். அதாவது சனி பகவான் வந்து நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இருப்பவர்களுக்கு கரெக்டான இதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். அதனால அவர் வந்து பயப்படுறோம். ஆனா குரு பயிற்சினா எல்லாருக்குமே நல்லதான் பண்ணுவார், கெடுதலே பண்ண மாட்டார். ஒரு சில கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார், ஆனா கஷ்டத்தை கொடுத்தோம்னா நல்லது செஞ்சிருவார். அந்த மாதிரி குரு பகவான் உங்க கையில குருமேடு நல்லா இருக்கான்னு பாருங்க. குருமேட்ல ஏதாவது குறி இருந்ததுன்னா நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள். குருமேடு குறையில்லாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது குருமேடு மட்டுமே. எப்படி இருந்தாலும் குரு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துருவார். எப்ப கொடுப்பாரு? இந்த ஆயில் ரேகையில இருந்து மேல இருக்கக்கூடிய கிளைகளுக்கான பாருங்க, அந்த வயசுல கொடுத்துருவார். இல்லைன்னா சூரிய ரேகை வரும்போது கொடுத்துருவார். அதுவுமே இல்லையா விதி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க. அந்த விதி ரேகையில கிளைகள் வரும் வயதில், தடைகள் வரும் வயதில் குருமேட்ல இருந்து குருமேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு குறை ஒன்றும் இருக்காது. எல்லா செல்வங்களும், குழந்தை, செல்வம், வீடு, வாசல் எல்லாமே கிடைக்கும். நேரத்தில் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் உங்க கர்ம பலன் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். கிரகங்கள் எல்லாமே அவங்களுடைய கர்மப்படி தான் நம்ம கையில ரேகையா ஓடுது. குருமேடு நல்லா இருக்கான்னு பாருங்க. உங்க வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.